வெல்கம் டு delicious kitchen. இன்றைக்கி நாங்கள் மிகவும் வித்தியாசமாக முட்டையை வைத்து செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்னுடைய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நாங்கள் முட்டையை பொரித்து எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்கு நான் 6 முட்டை எடுத்திருக்கிறேன். கூடவே மாசி ஒரு மேசை கரண்டி அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு இது விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். பச்சை மிளகாய் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். 4 பச்சை மிளகாய், கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளலாம். கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெரிய சீரகம் தூளாக்கி சேர்த்துக்கொள்கிறேன். அது நல்ல வாசனையை கொடுக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட நீங்கள் சேர்த்து கொள்ளலாம், நல்ல கலர் கொடுக்கறதுக்காக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமாக எண்ணெய் சேர்த்து கொள்ளலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த முட்டையை இதில் சேர்த்து பொரிச்சு எடுக்க வேணும். இப்போ முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறமாக மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு நாங்கள் இதை பொரிய விடலாம். அதுக்கப்புறமாக இதை நாங்கள் சின்ன துண்டுகளாக கட் பண்ணதுக்கு அப்புறமாக அடுத்த சைட் மாற்றி போடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் முட்டையை துண்டுகளாக வெட்டணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொள்ளலாம். பெரிய துண்டுகளாக போட விருப்பம்னா நீங்கள் பெருசாக கட் பண்ணலாம். நான் கொஞ்சம் சின்னதாகவே இதை கட் பண்ணி கொள்கிறேன். இப்போ இதை நாங்கள் சைடை மாற்றி அதையும் நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் பொரித்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ முட்டையை நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கொள்கிறேன். முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமாக அதே பாத்திரத்தில் நான் கத்தரிக்காயை பொரித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். ஒரு 5 கத்தரிக்காய் சின்னது எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்து நாங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். நல்ல பொன்னிறமாக வரும் வரைக்கும் இதை நாங்கள் பொரிக்க வேணும். உங்களுக்கு கத்தரிக்காய் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் உருளைக்கிழங்கு கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்த்து கொள்ளலாம். ஆனால் கத்தரிக்காய் இதுக்கு நல்ல பொருத்தமாக இருக்கும். கத்தரிக்காயை நீங்கள் ஆகலும் முருகலாக பொரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமாக இன்னொரு பிளேட்டில் நீங்கள் இதை எடுத்து மாற்றி வச்சுக்கொள்ளலாம். இப்போ கத்தரிக்காயும் ரெடி ஆகியாச்சு. நான் அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். இதை நல்ல லோ ஃப்ளேமில் பொரிய விட்டு கொள்ளலாம். பொரிஞ்சதுக்கு அப்புறமாக நான் இதில் வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். நீள வாக்கில் கட் பண்ணின ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் பொழுதே இதில் நான் கருவேப்பிள்ளை ஒரு கொத்து சேர்த்துருக்கிறேன். இப்போ இது நல்ல சாஃப்டாக பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாங்கள் வதக்கி எடுக்க வேணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இதை நீங்கள் வதக்கி கொள்ள வேணும். இப்போ இது நல்ல சாஃப்டாகவும் பொன்னிறமாகவும் வதங்கினதுக்கு அப்புறமாக நான் இதில் மாசி சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு மேசை கரண்டி அளவுக்கு மாசி இதோடு சேர்க்கும் பொழுது குழம்புக்கு நல்ல வாசனை கிடைக்கும். இப்போ நான் இதில் யாழ்ப்பாணத்து குழம்பு மிளகாய் தூள் 2 மேசை கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உரைப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து லோ ஃப்ளேமில் நான் இதை நல்லா வதக்கி கொள்கிறேன். அதுக்கப்புறமாக நாங்கள் பொரித்து எடுத்து வச்சிருக்கிற இந்த கத்தரிக்காயையும் இதில் சேர்த்து கொள்ளலாம். கத்தரிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமாக நான் இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன். நல்ல கட்டியான தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் பால்ற அளவை குறைக்க வேணுமெண்டா நீங்கள் குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக தண்ணியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொள்ளுங்க. இப்போ இதில் அதே கப்லேயே நான் தண்ணீர் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணுமெண்டா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்கிறேன். நான் இதை திக்கான ஒரு கிரேவியாகத்தான் செய்து எடுக்க போகிறேன். ஸோ இது இப்போ நல்லா கொதிக்கும் வரைக்கும் நாங்கள் கொதிக்க விட வேணும். ஒரு 5 நிமிஷம் இதை நாங்கள் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமாக முட்டை சேர்த்து கொள்ள போகிறோம். முட்டையை கட் பண்ணும் பொழுது நீங்கள் மீடியம் சைஸில் கட் பண்ணி கொள்ளுங்க. ஆகவும் சின்னதாக போட்டாலும் இதில் உடைஞ்சு போயிடும். இப்போ முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறமாக பெரிய சீரக தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இது நல்ல வாசனையை கொடுக்கும். இப்போ இதை நாங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த குழம்பு முட்டையில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி லைட்டாக கலந்து விட்டாலே போதும்.
அதிகமாக கரண்டியால் கிளறினீங்களாக இருந்தால் முட்டை உடைஞ்சி போயிடும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமாக ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா வேக வச்சு எடுத்தால் கிரேவி நல்லா கட்டியாக இந்த மாதிரி வரும். மேலே எண்ணெயும் வாரதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி லைம் ஜூஸ் அளவுக்கு சேர்த்து இதை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். நான் சொன்ன மாதிரியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள், இல்லாட்டி முட்டை எல்லாமே உடைஞ்சி போயிடும். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இது ரைஸுக்கு அப்புறமாக ப்ரெட்டுக்கு புட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். முட்டை இருந்தால் நீங்கள் இதை ஃபாஸ்ட்டாக வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.